வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சில பல முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். தங்க நகைக்கடன்களின் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை நகை அடகு வைக்கப்பட்ட கடன் நகைகள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்து வருகின்றன. ஸோ இதை அவசர தேவைகள், மருத்துவ செலவுகள், விவசாய பணிகள் அல்லது குடும்ப செலவுகளுக்காக பலரும் தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். ஸோ இது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகை கடன்கள் தள்ளுபடி என்றாலே பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த வகையில் கூட்டுறவு வங்கிகளில் எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த நகைக்கடன்களில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட தங்க நகை கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என்ற தகவலும் வந்திருக்கு. பலரும் தங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆர்வத்தில் எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சலுகை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, யாரெல்லாம் இந்த சலுகையை பெறுவதற்கு தகுதியான நபர்கள் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பெற்றிருந்தால் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளுக்கான கடன்களோ தள்ளுபடியோ ஆய்விற்கு கொண்டு வந்து கடன்களை தொடர்றாங்க. மேலும் கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிக்குள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனைகள். ஒன்று, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் போன்ற ஆவணங்கள் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதற்கெல்லாம் நீங்கள் மீண்டும் கூட எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. பல விதிமுறைகளை பின்பற்றி தான் அந்த நகைக்கடனை இப்போ இருக்கிற டைமில் உங்களால் வாங்க முடியும். ஸோ ரிசர்வ் வங்கியோடைய ரூல்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால தான் முதல்வர் விஜய் அவர்கள் கூட நகைக்கடன் தள்ளுபடியில் தேவையான அளவு அப்டேட்டை கொடுக்கல அப்படின்றது குறிப்பிடாது. நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தனியாக புதிய விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி பலரிடம் எழுந்து கொண்டிருக்கிறதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவது பொதுவாக சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதுங்க. ஸோ கூட்டுறவு மூலமாகவே இது பார்த்திங்கன்னா ஆய்வு எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. கடன் வாங்கியவரினுடைய ஆதார் எண், குடும்ப அட்டை எண், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு நபரின் பெயர் தள்ளுபடி பட்டியலில் உள்ளதா என்பதை அறிய அவர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி கிளைக்கு சென்று தான் சரிபார்க்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது பேஸ் பண்ணி தான் உங்களால் சரிபார்க்கலாம். ஸோ தேவையான பட்சத்தில் ஆதார் மற்றும் குடும்ப அட்டையின் நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இது தகுதி உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை மீட்டெடுக்கும் நடைமுறைகள் பார்த்திங்கன்னா தொடங்கப்படுகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்பட்ட பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ கிராமப்புறங்களில் பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் தங்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள இந்த நடவடிக்கை உறுதியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில பல இன்னும் முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நம்முடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு வர இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக 5 சவரன், ஓகேங்களா. ஸோ அதற்குள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் நகைக்கடனை பெற்றிருக்கக்கூடாது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.